அன்பு நிறைந்த பக்தர்களே வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் 18 படிகள் வெறும் கற்களால் ஆனவை அல்ல. அவை நம்முடைய ஆன்மீக பயணத்தின் ஆழமான குறியீடுகள். ஒவ்வொரு படியும் நம்மை ஒரு படி மேலே உயர்த்தி நம் மனதை தூய்மைப்படுத்தும் நோக்கம் கொண்டது. முதல் 5 படிகள் நம் ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதை குறிக்கின்றன. இந்த படிகளை கடக்கும்போது உலக ஆசைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிறோம். அடுத்த 8 படிகள் காமம், கோபம், பேராசை, பொறாமை போன்ற 8 மன உணர்ச்சிகளை வெல்வதற்கான படிகள். இந்த படிகளில் ஏறும்போது நம் மனம் தூய்மையாகிறது. அடுத்த 3 படிகள் தாமசம், ராஜசம், சத்துவம் என்ற குணங்களை குறிக்கின்றன. அறியாமை மற்றும் சோம்பலை குறிக்கும் தாமசத்தையும் உலக ஆசைகளை குறிக்கும் ராஜசத்தையும் தாண்டி தூய்மை மற்றும் ஞானத்தை குறிக்கும் சத்துவத்தை அடைய வேண்டும். ஆனால் முழுமையான உண்மையை அடைய சத்துவத்தையும் கடந்து செல்ல வேண்டும். கடைசி 2 படிகள் நம் அறியாமையை நீக்கி மெய்யறிவை அடைவதற்கான பயணத்தை குறிக்கின்றன. இந்த 18 படிகளையும் கடந்து செல்லும் ஒவ்வொரு பக்தரும் தன்னைத்தானே உணர்ந்து முழுமையான ஆன்ம ஞானத்தை அடைகிறார். 41 நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் எளிமை, புலனடக்கம் மற்றும் ஆன்மீக கவனம் போன்ற சித்தர்களின் ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறார்கள். தத் துவம் அசி என்ற மகத்தான வாசகம் அதுவே நீ என்று சொல்கிறது. அதாவது கடவுள் உனக்குள் இருக்கிறார். நீ கடவுளிலிருந்து வேறுபட்டவன் அல்ல என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. இந்த குறியீடுகளை உணர்ந்து 18 படிகளில் ஏறுவது நம் ஆன்மாவை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைக்கும் ஒரு புனிதமான அனுபவம். சுவாமியே சரணம் ஐயப்பா.